எல்லாத்தையும் மக்கச் செய்துவிடும் மண், ஆனா விதையை மட்டும் உயிர்ப்பிக்க செய்துவிடும். இதான் இயற்கையோட மிகப்பெரிய ஆச்சரியம். அதே சமயம் அந்த மண்ணில், பூமியில் இருக்கக்கூடிய மண்ணில் பிளாஸ்டிக் பொருள் விழுந்துச்சுன்னா அந்த மண்ணையே கெடுத்து விடும் அந்த பிளாஸ்டிக். நம்ம மனசும் அந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் மாதிரி தான். அதுல விதைங்கிற உயிருள்ள பாசிட்டிவான எண்ணங்களை விதைக்கும் போது நம்மளே உயிர்ப்பிக்க செய்துவிடும். எதிர்மறை எண்ணங்களை உள்ள போடும்போது நம்ம மனசையும் கெடுத்து விடும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் எப்படி பிளாஸ்டிக் பொருள் மண்ணை கெடுக்கிற மாதிரி அது நம்மளையே கெடுத்து விடும். இது ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நேற்று இறந்து போன என்னை மிகவும் பாதித்த ஒரு இறப்பு. 44 வயசே நடிகர் அபிநய். நான் துள்ளுவது இளமை படம் பார்த்துருக்கேன். அதில் 2 நடிகர் பார்த்து ஆச்சரியப்பட்டது. ஒன்று தனுஷ், இன்னும் ஓனா மாதிரி இருக்கா இருந்தாள் அப்படின்னு நினச்சேன் நான். அதே சமயம் இந்த அபிநயை பார்த்து எல்லாம் ஸ்மார்ட்டாக இருந்தாப்புல, நல்லா லைஃப் இருக்குன்னு நான் நினச்சது ஒரு விஷயம். ஆனால் வித்தியாசம் இதுதான், எதிர்மறை எண்ணங்கள். அவர் சாவுக்கு பல காரணங்கள், லிவர் சிரோசிஸ், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் எதிர்மறை எண்ணங்களை நமக்குள்ளே வளர்க்கும் போது அது நம்மளே அழுத்தி விடும். அப்படி தான் நான் பார்க்குறேன் அவரோட வாழ்க்கையை. ஒரு மிச்சப்படி நம்ம ஒரு பர்சனல் லைஃப் பற்றி பேச வேணும். பட் எதிர்மறை எண்ணங்கள் அதான் அடிப்படை காரணம். எதிர்மறை எண்ணங்கள். ஆள் ஸ்மார்ட்டாக இருந்தும் சினிமாவுக்கு என்ன தேவைன்ற அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சிக்கு வளர்ச்சி பாதைகள் போகவே இல்லை. ஆனால் அதே சமயம் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குடும்ப சப்போர்ட்லாம் இருந்தாலும் சாதிச்சிட முடியாது. திறமை இல்லைன்னா தன்னை வளர்த்துக்கலாம் சாதிக்க முடியாது. ஏன்னா குடும்ப சப்போர்ட் உள்ள பல நடிகர்களோட வாரிசுகள், டைரக்டர்களோட வாரிசுகள் சாதிக்காமல் போயிருக்காங்க, ஒன்றுமெல்லாம் போயிருக்காங்க. பட் தனுஷ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு என்ன தேவை பாசிட்டிவாக அந்த விதையை, அந்த மண்ணில் விதைக்கிற விதையை அந்த உயிர்ப்பிக்க வைக்கிறது பார்த்தீங்களா, அந்த உயிர்ப்பிக்க வச்சது தனுஷோட வேலை. அதனால இன்னைக்கு சினிமாவில் அவர் ஸ்டாராக மிரள வைக்கிறார் எல்லாரையும். அதுதான் வித்தியாசம். பட் என்ன இருந்தாலும் அபிநயோட இறப்பு எனக்கு மிகவும் பாதித்த ஒரு விஷயம். நல்லா வளர்ந்துருக்க வேண்டிய ஒரு 44 வயசு தான் ஆகுது, சாக வேண்டிய வயசே இல்லை. ஒரு ஆன்மா சாந்தி அடையட்டும், பாவம் அடுத்த ஜென்மத்திலே அவர் சாதிக்கட்டும். இந்த வாழ்க்கையில் பாசிட்டிவ் தாட்ஸை எப்படி நமக்குள்ளே கொண்டு வர்றது, அதை எப்படி நமக்குள்ளே விதைக்கிறது. நான் ஒவ்வொரு வீடியோவில் டைலாக் சொல்வேன், நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். இந்த வீடியோக்கு ரொம்ப பொருந்தும். அந்த மாதிரி நம்ம மனசில் நல்ல சிந்தனைகளை, அந்த விதையுள்ள உயிருள்ள சிந்தனைகளை அந்த மண் போன்ற மனசில் விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம். அது நம்மளை வளர்க்கும், நம்மளை உயிர்ப்புடன் வைச்சிருக்கும். இந்த பூமியில் இருக்க வரைக்கும் நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் நம்பினா.